அனைவருக்கும் வணக்கம். உடலை தரையாக்கி, உதிரத்தை நீராக்கி, வீரத்தை மொழியாக்கி, உயிரை சுவடாக்கி கட்டி எழுப்பப்பட்ட நாடுதான் நமது நாடு. உயிரினும் மேலாக பாதுகாத்து வரும் பாரத திருநாடுதான் நமது நாடு. இந்தியாவில் சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கும் மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கலகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை வழியில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தமது தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்த தேச தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள் குடியரசு தினம் ஆகும். இந்திய விடுதலைக்கு பிறகு 1950ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் நாளை இந்திய தேசிய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய மூவண்ண கொடியை ஏற்றி குடியரசு தின கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் நாள் தம்முடைய தாய் திருநாட்டை காக்க இன்னுயிரையும் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பொழுதில் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்வோம். சுமார் 100 கோடிக்கு மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். நம் நாடு உலகில் வல்லரசு நாடாக உயர்வடைய வேண்டும். அனைவரும் தேசப்பற்றுடன் ஒற்றுமையை கடைபிடித்து உயர்வடைவோம். மூவர்ண கொடியை காற்றில் கம்பீரமாக பறக்கச் செய்தும் நம்மை சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த முப்படை வீரர்களுக்கும் வீர வணக்கத்தோடு 72வது குடியரசு நாளில் நாம் அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் தேசிய கொடி வெறும் காற்றை கொண்டு கம்பீரமாக பறக்கவில்லை, பல தியாகிகளின் மூச்சு காற்றினால் இன்றும் கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் நமது விவேகா பள்ளியின் சார்பாக 72வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.